Welcome to RSR Max 11th standard exercise 12.1 17th sum limits and derivatives 17th sum limit extends to 0 of cos 2x minus 1 by cos x minus 1 இங்கே வந்து 2x இங்கே cos x நம்ம டேரெக்டாக லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக இந்த 0 டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த என்ன ஃபார்முலா வரும்னா cos 2 into 0 minus 1 by cos 0 minus 1 cos 0 வேல்யூ 1 therefore 1 minus 1 by 1 minus 1 0 by 0 ஃபார்ம் indeterminate ஃபார்ம் therefore நம்ம வந்து பேர் அடுத்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த காஸ் 2 தீட்டா ஃபார்முலா சைன் 2 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா 1 இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே நீங்கள் தரவா வச்சுக்கணும். அந்த மெயின் ஃபார்முலேருந்து அரேஞ்ச் பண்ணி மாற்றி அரேஞ்ச் பண்ணி இங்கே ரெடிமேடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்துங்க. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ் டு 0 ஆஃப் இதை வந்து இடம் மாற்றி போட்டோம்னா காஸ் 2x மைனஸ் 1 வந்து 1 மைனஸ் காஸ் 2x இடம் மாற்றி போட்டால் ஒரு மைனஸ் வரும். அதுபோல் இந்த காஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் மாற்றினோம்னா ஒரு மைனஸ் வெளில வரும். அந்த ரெண்டு மைனஸையும் கேன்சல் பண்ணுங்கள். இந்த கீழே உள்ள இந்த ஃபார்மேட் மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த கீழே டினாமினேட்டரில் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் கான்ஜுகேட் போட்டோம்னா 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இந்த ரெண்டு டேர்ம் இங்கே அப்படியே இருக்குது பக்கத்தில். அது பக்கத்தில் டினாமினேட்டருக்கான கான்ஜுகேட் போட்டிருக்கோம் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். இது ரெண்டையும் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் ஃபார்முலா போட்டால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வந்துடும். இங்கே வந்து இந்த 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது. இந்த 1 மைனஸ் காஸ் 2xக்கு இந்த ஃபார்மேட் ரெடியாக வச்சுருக்கோம். 1 மைனஸ் காஸ் 2xக்கான ஃபார்முலா வந்து 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ். அதை வந்து இந்த இடத்துல போட்டேன். இதை எடுத்துகிட்டு அந்த 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் போட்டாச்சு. இந்த இதுக்கு பதிலாக இந்த 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் போட்டால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இந்த ஃபார்முலா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. பட் சைன் ஸ்கொயர் மட்டும் வேணால் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஆர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு அடுத்து சைன் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் போட்டேன். இப்போ இந்த சைன் ஸ்கொயர் அடிச்சாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 into 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ வந்து லிமிட் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டெண்ட் 0 வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம் இந்த இடத்துல. அப்போ 2 into 1 ப்ளஸ் காஸ் 0 காஸ் 0 வேல்யூ 1. தேர்ஃபோர் 1 + 1 2 2 into 2 4 is the answer to this sum. Now 18th sum limit extends 0 of ax plus x cos x by b sin x. டேரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே 0 இந்த இடத்துல 0 into this number 0 sin 0 0 therefore டோட்டலாக 0 by 0 வரும் indeterminate ஃபார்ம். therefore இதை வந்து இப்போ இந்த சம்மை வந்து இப்படி பிரிச்சுக்கிறோம். ஏ ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை பி இதை வச்சுட்டு எக்ஸையும் சைன் எக்ஸையும் பக்கத்தில் இப்படி போட்டுக்கிறேன். இங்கே உள்ள எக்ஸ் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல கீழே சைன் எக்ஸ் சேர்த்து போட்டுக்கிறோம். அப்போ ஏ ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை பி இது முதல்ல இருக்கும் இன்ட்டு எக்ஸ் பை சைன் எக்ஸ். இந்த லிமிட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இன்ட்டில் தான் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது ஃபஸ்ட் நம்பருக்கு ஒரு லிமிட்டு, ரெண்டாவதுக்கு ஒரு லிமிட் பிரிச்சுக்கலாம். இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 ஆஃப் ஏ ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை பி இன்ட்டு இதை வந்து கீழே தலையில் மாற்றி போட்டால் 1 பை சைன் எக்ஸ் பை எக்ஸ் இந்த ஃபார்முலா கொண்டு வந்துடுறோம். அப்போ இந்த லிமிட் வந்து ஃபஸ்ட்டுக்கும் வரும் செகண்டுக்கும் வரும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல வரும்போது இங்கே ஒன்று, இங்கே கீழே வரும்போது இங்கே ஒரு லிமிட். இந்த ஆன்சரில் வந்து டேரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா காஸ் 0 வேல்யூ 1. தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் காஸ் 0 டிவைடட் பை பி இதுக்கு உள்ளது. இந்த ஃபார்முலா அப்படி லிமிட் பண்ணலாம். இது வேல்யூ 1. தேர்ஃபோர் இந்த ஏ ப்ளஸ் காஸ் 0 பை 1 காஸ் 0 வேல்யூ 1. அப்போ ஏ ப்ளஸ் 1 பை பி இங்கே ரெடியாக இருக்குது. இந்த லிமிட்டோட ஃபார்மேட் வந்து 1 by 1 அது இங்கே போட்டாச்சு. தேர்ஃபோர் டோட்டலாக ஆட் பண்ணிட்டோம்னா ஏ அப்படியே வந்துடும். காஸ் 0வோட வேல்யூ வந்து 1. கீழே வந்து இங்கே உள்ள பி வந்து டேரெக்டாக அப்படியே இருக்குது. தேர்ஃபோர் இந்த 18th சம்மோட ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை பி. நவ் 19th சம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 ஆஃப் எக்ஸ் சீக்கன் எக்ஸ். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு லைனில் ஆன்சர் எக்ஸுக்கு 0 சீக்கன் 0 1 0 into 1 சீக்கன் 0 1 தப்போ 0 into 1 0 0ங்கிற ஆன்சரில் பர்மிட்டட் தான். 0 by 0 இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடாது. ஐஎஃப் ஃபார்ம். தேர்ஃபோர் 0 பர்மிட்டட். தேர்ஃபோர் டேரெக்ட் சப்ஸ்டியூஷனில் இதோட ஆன்சர் வந்து 0. இப்போ நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிக்க வேண்டிய ஃபார்முலா எல்லாமே இந்த 4 ஃபார்முலா ட்ரிகனாமெட்ரியில் நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்து இந்த ஃபார்முலா எல்லாமே இருக்கும். இந்த ஃபார்மேட் எல்லாமே ரெடிமேடாக வச்சுங்க. இந்த லிமிட்டில் எங்கே வேணாலும் இது யூஸ் ஆகும். தேர்ஃபோர் ரிவைஸ் ஆல் த ஃபார்முலா. ஓகே, சப்ஸ்கிரைப் RSR மேக்ஸ், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துருங்க. நம்ம கிளாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நிச்சயம் இது வேஸ்ட்டாக போகாது. இங்கே வர இந்த லிமிட்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 12th வரும்போது லிமிட்ஸ் அண்ட் கண்டினியூட்டியில் யூஸ் ஆகும். தேர்ஃபோர் சப்ஸ்கிரைப் RSR மேக்ஸ், லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.